இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியும் இதற்கான வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றியும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றியும் 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் எப்போது வெளியாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் குறித்து வெளியான அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். தற்போது வெளியான முக்கிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 தேர்வுக்கான முடிவுகள் பார்த்தீங்கன்னா வரும் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேமாதிரி குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் 4வது வாரத்தில் வெளியிடப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக டிஎன்பிசி தலைவர் தெரிவித்துள்ளார். இதனால் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் அக்டோபர் மாதம் 4வது வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆனுவல் பிளானரில் அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக குரூப் 4க்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி செய்தி வெளியீடு விலகியுள்ளது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் 727 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வு இனத்தால் 25/4/2025 அன்று வெளியிடப்பட்டது. தற்போது கூடுதலாக பார்த்தீங்கன்னா 727 காலி பணியிடங்களுக்கான பிற்சேர்க்கை இன்று 26/9/2025 வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 4662ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சம்பந்தமான அப்டேட். அடுத்ததான் இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்க்கலாம். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதில் 2 அல்லது 3 மார்க் குறையும் வாய்ப்புள்ளது, அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. ஜென்ரல் கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 160+ இருக்கணும். டைப்பிஸ்டாக இருந்தால் 154+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 155+. அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜேஏவுக்கு 150+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 148+. அடுத்ததாக நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏவுக்கு 152+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 147+, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 145+ இருக்கணும். நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏ போஸ்ட்டுக்கு 155+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 143+, ஃபாரஸ்ட்டுக்கு 140+ இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 145+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 140+, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 130+ இருக்கணும். இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அடுத்ததான் 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது டிஎன்பிசி வெளியிட்டுள்ள முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.